இப்போ இந்த இடத்துல இந்த ஒரு ஒத்தடி நடைபாதை இருக்குது. இந்த நடைபாதையில் கீழே போனோம்னா ஒரு 15 வீடு இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த வீடுகளாக போய் பார்த்து வரலாங்க. கீழே நல்லா கீழே போகும் போல் இருக்குங்க. படிக்கட்டு தான், நடந்து போகிற படிக்கட்டு. இது வந்து ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து கீழே வந்து டீ செடியெல்லாம் இருக்குதுங்க. அது போக சில்வர் யோக் மரங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த படிக்கட்டு வழியாக நம்ம கீழே இறங்கி போக போகிறோம். நல்லா கீழே போகும் போல இருக்குங்க. இந்த கிராமத்துக்கு நான் வந்து ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ இந்த பாதை மட்டும் தான் இருந்தது. கீழே அந்த 15 வீடுகளுக்கும் இருக்கிற மக்கள் வந்து இந்த பாதையில் தான் டெய்லி நடந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. குழந்தைங்க, அதாவது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, டெய்லி வேலைக்கு போகிற இந்த கிராம மக்கள், அதுபோக இங்கேருந்து ரேஷன் பொருட்கள் எல்லாமே இந்த வழியில் தான் தலையில் சுமந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த 15 வீடுகளுக்கு ஒரு மண் பாதை வெட்டியிருக்கிறதா இந்த ஒரு நண்பர் சொன்னார். ராமன் அப்படிங்கிற நண்பர் சொன்னார். ஸோ அதையும் அவர் வந்து போய் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம இந்த வழியில் போய் கீழே பார்த்து வந்து அந்த வழியில் அடுத்து பயணம் பண்ணலாங்க. நடந்து போகிற படிக்கட்டெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட்டு மழை காலங்களில் ரொம்ப ஆபத்தாக இருக்கும் போல் இருக்குங்க. ஏன்னா நல்லா கீழே போகுது. இங்கே பாருங்கள், மேலே ஏறி வரணும் போகணுங்க. மேலே எங்கேருந்து வருது பாருங்கள் ஸ்டெப்பு. வெயில் காலத்துக்கு இறங்கி ஏறிடலாம், மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாகவே பயங்கரமான ஃபாரஸ்ட்டுங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் தோட்டங்கள் இருக்குது. அதுக்கு மேலே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு தாங்க, அடர்ந்த காடுகள். இங்கே மலையோட டாப்பு, அந்த மலையோட டாப்பில் இருக்க அந்த பாறையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வழியில் கீழே இறங்கினாங்க. இப்படி வந்து அப்படியே வழியில் கீழே இறங்கி இங்கே வந்திருக்கோங்க. சரி, அப்படியே கீழே போகலாங்களா? இந்த மாதிரியான கிராமங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, காடுகளை பற்றியும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. காடுகள் எனக்கு பிடிக்கும், இந்த மாதிரியான கிராமங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் பதிவு பண்ணுற வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுங்க. கீழே இறங்கிடலாம். ஏறுறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல இருக்குங்க. பாருங்கள், இங்கெல்லாம் வலிக்கு விடுது. இங்கெல்லாம் மேலே ஏறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்குங்க. ஏன்னா ரொம்ப சறுக்கலாக இருக்குது, படிக்கட்டெல்லாம் இடிஞ்சிருச்சு. பயங்கரமான சறுக்கலாக இருக்குது, பயங்கரமான பெரிய பாறை இது. அண்ணா வணக்கங்கண்ணா. காரமடையிலேருந்து வர்றாங்கண்ணா. ஆமாம், உங்கள் அரையூர் கிராமத்தை பார்க்கலான்னு வந்தேங்க. ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். நான் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? உங்களை பார்த்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சுங்க. நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேருங்கண்ணா? மறந்துருச்சு. என் பேர் ராமன். ராமனுங்களா? மேலே ஒரு ராமன் இருந்தார், நீங்கள் ஒரு ராமனுங்களா? கீழே வந்தப்போ பார்த்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? பார்த்துருக்கேன். நல்லா இருக்கீங்களாண்ணா? ஓகே. ரோடு வந்து அப்படி இப்போ ஒரு புதுசாக ரோடு வெட்டியிருக்காங்க. சரிங்க, அப்படியே அனுப்பி விடுங்க. கண்டிப்பாக. எங்கண்ணா ரோடு வெட்டியிருக்காங்க? கீழே தானே வண்டி கீழே இங்கே வருது. இந்த வீட்டுக்கே வண்டி வருதுங்களா? அந்த ஒரு 15 வீடு ஒரு குட்டா இருந்துச்சு, அதே வண்டி வருது. பரவாயில்ல. கடைசியாக வரும்போது அங்கெல்லாம் வழி எல்லாம் இருந்துச்சு, இந்த வழி மட்டும் தான் இருந்தது. அங்கே வண்டி எடுத்து வந்துடலாம். ஓ, வண்டியில் இங்கே போயிடலாம். வண்டியில் வந்து இங்கே வந்துட்டு அப்படியே வண்டியில் போய் அந்த இங்கே வரலாம். ஓ சரி, சூப்பர். பரவாயில்ல. இப்போ வழி வெட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்குறது நீங்கள் வந்திருக்காங்கண்ணா.
அப்படியே பிடிங்க எடுத்து கண்டிப்பாக அதான் வழியில் பார்த்து வரேங்க. வழியில் அந்த புதுசாக வெட்டின வழியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து வர்றேங்க. வீடு வர வெட்டிருக்குண்ணா. உங்கள் வீடு வரைக்கும் வெட்டுறீங்களா? வீடு வர வெட்டி உங்கள் வீடுன்னா கீழே அந்த இந்த பக்கம் இருக்குது அந்த வீடுங்களா? அங்கே ஒரு பெரிய தகர வீடு போடுறாங்க. ஆமாம் ஆமாம். கீழ் பக்கம் சரி பக்கம் தான். ஓகே. நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே கீழ் வழியே போனாங்களா? ஆமாம் ஆமாம். அதே வீடு தான். சரி சரி சரி. வர ரோடு வெட்டி ஓகேண்ணா 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 சரி. ஓகே மக்களே, கீழே வந்து புதுசாக ஒரு வழி வெட்டியிருக்காங்களாம்மா. அதையெல்லாம் இன்றைக்கி போய் இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாங்க. ஆனால் இந்த வழியில் கீழே இறங்குறதெல்லாம் ரொம்ப ஆபத்துங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா காலில் வலி கூட்டுரும் போல் இருக்குது. இப்போ வந்து இலையுதிர் காலம், அதனால் வந்து இந்த நடந்து போகிற பாதையெல்லாம் ஃபுல்லாக இலையாக இருக்குது, காஞ்சு போன இலைகள். கால் வச்சா வலி கூடுது. ஸோ இறங்கும்போதே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மேலே வரும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குங்க. சரிங்க, அப்படியே கீழே போய் அப்படியே பார்த்து வந்துடலாங்களா? இங்கே பாருங்க, வழியெல்லாம் இப்படி தான் இருக்குது. இதுலேயே கிராம மக்கள் இப்போ வரைக்கும் நடந்து வந்துட்டு தான் இருக்காங்க. வண்டியில் போனோம்னா அந்த வழியில் போகலாம், புதுசாக வெட்டின வழியில். நடந்து போகணுன்னா இந்த வழி தான் இந்த கிராம மக்கள் இன்னும் வந்துட்டுருக்காங்க. இங்கே காட்டுக்குள்ளே ஒரு ஒத்தடி பாதை போகுது. அதிகமாக தோட்டங்களுக்கு போகிற வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக தெரியல. இது உள்ள சவுண்டெல்லாம் கேட்குது. ஏதோ பூச்சிகள் நினைக்கிறேன். ஏதோ பூச்சிகள் நடந்து போகிற சவுண்டு கேட்குது. பூச்சிகளாக இல்லை, பல்லி, பாம்பு, பூரான் அந்த மாதிரி எது வேணால் இருக்கலாம். சரக்கு சரக்குன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. இந்த இடத்துல மேலே ஒரு கோயில் இருக்குது. இங்கே ஒரு பாறை இருக்கு, ஒரு வியூ தெரியும் போல இருக்குங்க. பார்க்கலாம். கீழே ஃபுல்லாக டீலாக தான்.
ஆப்போசிட்டில் ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு, மலைகள் பார்க்குறக்கு பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த பாறையிலேருந்து கீழே உருண்டோம்னா நேராக வந்து ஃபாரஸ்ட்டில் விழுக வேண்டியதான். மேலே வர வாய்ப்பில்லை. இந்த இடத்துல வீடு தெரியுதுங்க. இங்கே தெரியுது பாருங்கள், 15 வீடுகள் இருக்கிற அரையூர் அப்படிங்கிற கிராமத்தோட ஒரு பகுதி. இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே ஒரு வீடு தெரியுது, இங்கே ஒரு வீடு இருக்குது, இந்த பக்கம் அப்படியே வீடு லைனாக தெரியுது, அந்த பக்கத்தில் வீடு இருக்குது. இது ஃபுல்லாக வந்து வீடுகள் இருக்குது. ஹரிகரன் அர்ஜுனன் இல்லை ஹரிகரன். ஹரிகரன் இதான் உங்கள் வீடுண்ணா? எங்கள் வீடுங்களா? ஓகே. இது ஃபுல்லாக மூங்கில்ண்ணா? இது ஃபுல்லாக மூங்கிலுங்களா? ஓகேங்க. மூங்கிலே உள்ள ஃபுல்லாக மண்ணுங்களா? ஓ, இது மூங்கில்னா உள்ள ஃபுல்லாக இது ஃபுல்லாக மண்ணு தானாங்கம்மா? ஃபுல்லாக மண்ணு தானுங்களா? உள்ள எல்லாமே மண்ணு தானுங்களா? ஓ, மண் எப்படி எல்லாம் நிற்குதுங்களாண்ணா? மழை பெஞ்சோன்னா அரிக்கிறது இல்லைங்களா? தண்ணி போட்டு எடுத்து சரிங்க. சாணி போட்டு நின்னுக்குவோம். அப்படி மண்ணில் தண்ணியும் சாணியும் போடுவீங்களா? போட்டிங்கன்னா உள்ள நின்றுங்களா? இப்போ மூங்கில் வச்சுருக்கீங்க, மூங்கிலுக்கு உள்ளே இருக்குங்களா? அது ஆமாம். மூங்கிலுக்கு மேலேயும் பூசுவீங்களா இல்லை உள்ள மட்டும் இருக்குங்களா? இல்லை, அப்படியே வச்சு வச்சு மண்ணை பூச வேண்டியது. அப்படியே நின்னுக்குவோம். ஓ, மண்ணை காய்ஞ்சோன்னா சரிண்ணா. சாணி போட்டு கொஞ்சம் மண்ணு சேர்த்தணும். கொஞ்சம் மண் சேர்த்தணும். ஓ, சரி சரி. ஆனால் இதெல்லாம் அப்படியே நின்றுக்குது, அப்படியே நின்றுக்குது, பிடிச்சிக்குதுங்க. ஓ, அது வந்து 10 வருஷத்துக்கு தாங்கும். 10 வருஷம் தாங்குங்களா? ஓ, சூப்பர். ஓ, இது 10 வருஷம் தாங்குங்களா? பரவாயில்லைங்களா? ಅದಕ್ಕೆ ಬರೀ 8 ವಯಸ್ಸು 10 வருஷம் வந்து 10 வருஷம் ஜாஸ்தி தாங்காது. 10 வருஷம் முன்னாடி பிரிச்சுட்டு கட்டுவீங்களா? பிரிச்சு கட்டணும். அப்போதான் ஓனம் ஆகுது, வீடு தாங்காது. ஓ, நம்ம வந்து வெட்டி சரியாக கொஞ்சம் உள்ள வேலை செய்யணும். மூங்கில்னா ரொம்ப சும்மா ரொம்ப கொடுத்துருக்குமாங்க, முள் இருக்குது, எல்லாம் வெட்டி அதில் சரிச்சு தனித்தனி செய்யக்கூடாது. ஓ, நிறைய வேலை இருக்காது. நிறைய வேலை இருக்குங்க. ஓ, சரி சரி. அப்படி வேலை செய்யணும், தூக்கிட்டு வரணும், கஷ்டப்பட்டு. இப்போ ஏதாவது புதுசாக வந்து செங்கல் மணலை வச்சு சிமெண்ட் போட்டு கட்டின வீட்டில் இருக்குங்களா? ஃபஸ்ட்டு வீடு இப்போ வீடு வந்துருக்கு. ஓ, இப்போ தான் வீடு வந்திருக்குது. ஓ, சரி சரி. வீடு வந்துருச்சு இப்போ. வீடு வந்துருச்சுங்களா? வீடு வந்துருச்சு. ஓகே. எத்தனை வீடு வந்திருக்குங்க நீங்கள்? இது வந்து 20, இப்போ மொத்தம் 20 வீடு. 20 வீடுங்களா? சரி சரி. மொத்தம் டோட்டலாக அரையூருக்கு மட்டும் மொத்தம் டோட்டலாக சொல்கிறேங்க. உங்களுக்கு வீடு வந்திருக்குங்க? உங்களுக்கு வீடு வந்திருக்கு. எதுமா? அரிகரங்களா? மீனா அரிகரங்களா? ஓ, இது உங்க பொண்ணுங்களாமா? பொண்ணா பையனா? பையங்களா? 2 பையன் அங்க இருக்கிறாங்க. ஆமா ஆமா. அது எங்க பசங்க. ஓ, சரி சரி சரி. 3 பசங்க. ஹாய். அவ இப்பதான் தூங்கி அதனால பயமா இருக்கு. கீழே ஒரு வீடு இருக்குது. கீழே வீடுங்களா? மூங்கில் வந்து 30 வருஷம் தாங்குது. 30 வருஷம்னா? 30 வருஷம் தாங்குது. 30 வருஷம் தாங்களா? 10 வருஷம் நீங்கள் 30 வருஷம் தாங்களா? தாங்குது. ஓ, ரொம்ப பிஞ்சா விட்டோம்னா வந்து தாங்காது. ஓ, கொஞ்சம் இதாகணும். ஓ, அந்த பதமாக இருக்கும்போது வெட்டி எடுத்து வச்சோம்னா அந்த 30 வருஷம் வருங்களா? ஓ, நல்லா முடிக்கணும். ஓ, 30 வருஷம் வருங்களா? ஓ, மோல்டு வீடு தேவை கிடையாது. அப்படின்னா 30 வருஷம்னா பார்த்தோன்னா வந்து சிமெண்ட் வீடு கட்டுறதே அவ்வளோதான் வருது. பரவாயில்லைங்கண்ணா. இந்த சிமெண்ட் வீடு கூட இது சூடு கிடையாது, உங்களுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். கூலிங் அப்படி கிடையாது.
மூணு வீடு வேணும் சரியா, ஆ ஆ வீடு வேணும். வீடு வேணும் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு விட அது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். எனக்கு இப்போ பசங்க இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, சரி நம்ம செய்யணும் அது. ஏன்னா மழை பெஞ்சா ஒழுகுறது இதெல்லாம் ஒழுகுதுங்களா இதில்? ஒழுகாதுங்க. ஓ அதுவும் கஷ்டப்பட்டு நம்ம வேலை செஞ்சோம். ஓ ஓ ஓ ஓ சரி 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 சார், கீழே போகணுமா? ஏன் பார்க்கலாம், கீழே போயிருக்குங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் அர்ஜுன். அர்ஜுன். உங்களுக்கு என்னென்ன தொழில்? தொழில் வந்து தோட்டம், எஸ்டேட்டு எல்லாமே எல்லா தொழில் செய்வோம். எல்லா தொழிலும் செய்கிறீங்க? எல்லாம் செய்வோம். இந்த தொழில் அந்த தொழில்னா எதுவும் சொல்ல முடியாது, எல்லா தொழிலும் செய்கிறீங்க? எல்லா தொழில். ஓஹோ. எப்படி பணம் கிடைக்குதோ அப்படி. ஓஹோ. உங்களுக்கு தோட்டமெல்லாம் இருக்குங்களா? தோட்டம் இருக்குது. என்ன தோட்டத்தில் என்ன போட்டிங்கன்னா? தோட்டம் எல்லாமே எல்லாம் தோட்டம். ஓ இது எல்லாமே உங்கள் தோட்டங்களா? கீழே அந்த பக்கம் வீடு எல்லாம் வீடு எல்லாம் சொந்தக்காரங்க எல்லாமே. ஓ எல்லாமே சொந்தம் தான். எல்லாம் ஓ சொந்தம். இந்த கிராமத்தில் இருக்க எல்லாருமே சொந்தக்காரங்களா? கிராமனாவே அப்போ இந்த வீட்டில் ஏரியா வந்து. ஓ அப்படிங்களா? அப்படி. ஓஹோ. அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாருமே சொந்தம் தான். சொந்தம் தான். இந்த ஊரில் இருக்க பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்க அத்தனை பேருமே சொந்தம் தான். ஒரே குடும்பம் தான், தனித்தனியாக இருக்கீங்க, ஆனால் ஒரே குடும்பம் தான். ஒரே குடும்பம் தான். தோட்டத்தில் என்னென்ன போட்டிருக்கீங்கன்னா? தோட்டத்தில் வந்து சில்வர் ஓக்கு, சில்வர் ஓக்கு, பஞ்சு, குருமிளகு, குருமிளகு, பிள்ளை மரம், காப்பி இருக்குது. காப்பி. கொஞ்சம் டீ போட்டுக்கு. டீ வந்து கொஞ்சம் செடி விடல. செடி விடல. அது கொஞ்சம் வேலை செய்ய முடியல. அது கொஞ்சம் வசதி பத்தல. வசதினா வசதி பத்து, வேலை செய்ய முடியல. சரி சரி. எனக்கு வந்து மூணு தம்பி இருக்காங்க. மூணு தம்பி இருக்காங்க. இந்த வாரத்தில் வந்து தம்பிக்கு கல்யாணம் பண்ணோம். ஓஹோ. சரி சரி. 2 லட்ச ரூபா சேர்த்து வச்சுருக்காங்க. ஓ சரி சரி. தம்பிக்கு. தம்பி. ஓஹோ. நல்லா வேலை செய்யணும். அதுவும் இஷ்டம். அந்த ஓனரை வந்து நல்லா 2ஆம் ஓனர். ஓஹோ. 2 அண்ணா வந்து ஜாலி. என்ன வந்து எனக்கு வந்து இந்த அப்பா அம்மா இறந்துட்டாப்பா. ஓஹோ. அதனால சரி எழுப்புன்னு சொன்னேன். ஓஹோ. எழுப்பு. சரி. நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். சூப்பர். அப்போ கீழே போகலாமா? கீழே பார்க்கலாம். கீழேன்னா கீழே வீடு இருக்குங்களா? வீடு இருக்குங்க. ஓஹோ. வீடு இருக்குது. ஆள் இருக்கும் பார்க்கலாம். சரி வாங்க. இது வந்து மொத்தமாக இங்கே வந்து 15 வீடு என்ன மொத்தமாக இதுக்குள்ளே? இங்கே இருக்குது மட்டும் வீடு வந்து மொத்தம் 30 வீடு. மொத்தம் 30 வீடு. இந்த இடத்துல மட்டும் 15 வீடுங்களா? இங்கே வந்து மொத்தம் 20 வீடு இருக்குது. ஓஹோ. அதாவது வீடு இப்போ வந்து வீடெல்லாம் பிரிச்சிட்டாங்க. ஓஹோ. வீடு பிரிச்சிட்டாங்க. தந்தானே போயிட்டேன். இப்போ வீடு வந்திருக்கு. ஓஹோ. வீடு வந்திருக்கு. சரி. நாளைக்கு வந்து வீடு கட்டணும். ஓஹோ. நாளைக்கு கிடையாது, ஒரு வாரம். அதான் ஓகே புரிஞ்சு. ஒரு நாள் ஒரு மாதம் ஆகும். ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதம் ஆகும். பட் வந்து வீடு வந்துருச்சு. இப்போ எல்லா வீடு வந்து பிரித்து வந்து பார்த்தோன்னா கட்டுறாங்க. சரி. நல்ல விஷயம். சந்தோஷம். சரி வாங்க. ஓகே. சரி. ஓடி போய் ஏதோ வீடு விழுந்து கிடக்குது அப்படிங்கிறாங்க. ஏதோ கூரை விழுந்து கிடக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து கஷ்டப்பட வேலை செய்கிறோம். கண்டிப்பாக. நம்ம வந்து தொழில் கொஞ்சம் கஷ்டப்பட வேலை செய்கிறோம். நம்ம வந்து வேலைக்கு போகிறோம். கண்டிப்பாக 500 300 சம்பளம், அவ்வளோதான். ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பளம்? 500 500 சம்பளம் கிடைக்கும். நம்ம ரேட்டு நம்ம சாப்பாடு வந்து சாப்பிடலாம். நிம்மதி கிடையாது. ஓஹோ. புரியுது. நிம்மதி கிடையாது. சரி. இதான் வீடு. இடிஞ்ச வீடுங்களா? ஏதோ சின்ன குழந்தைங்களா ஓடலாம் தூக்கிட்டு போகிறாங்க. ஹாய். எங்கே ஓடு தூக்கிட்டு போகிறீங்க? கீழேயா? ஓகே. இடிஞ்சு போனால் வீட்டிலேருந்து எல்லாம் சுமந்து கொண்டு போகிறாங்களா? ஓ கீழே தான் வீடு கட்டுறாங்களா? வீடு கட்டுறாங்க. ஓஹோ. இங்கே கட்ட முடியாது. அதனால் இங்கே இருக்கலாம் சுமந்து கொண்டு போகிறாங்களா? ஓ. வந்து நம்ம தூக்க முடியாது. இது வந்து அண்ணா வீடுங்களா? பெரிய அண்ணா வீடு இதுங்களா? என்னன்னா பெரிய பாப்பையா. பெரிய பாப்பைங்களா? அண்ணன். ஓஹோ. வந்து மிலிட்ரியில் வேலை செஞ்சார். மிலிட்ரி வேலை செஞ்சாருங்களா? இப்போ செஞ்சுட்டு இருக்காருங்களா? ரிட்டையர்டுங்களா? கொஞ்சம் உடம்பு செலவு இருக்காப்புல. கொஞ்சம் பையன் வந்து கொஞ்சம் தோட்டம் வேலை செய்யறது. ஓஹோ. தோட்டம் கீழே தோட்டம் இருக்குங்களா அவரு? பையன் இருக்கப்போல இருக்காருங்களா? சரி. மூத்தாப்புலையோ. ஹாய். உங்கள் பேர் என்ன? மதுமிதாவா?
உங்கள் பேர் என்ன? தபிஷா. ஓகே. நபுஷா. படிக்கிறீங்களா? எத்தனை படிக்கிறீங்க? நீங்கள்? 3வது. எந்த ஸ்கூலு? இது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பண்ணியா? கொஞ்சம் ஹாஸ்டலா இங்கே டெய்லி வருவீங்களா? ஹாஸ்டலா. ஓகே ஓகே. அப்படியே வேணும். இங்கிருந்து யாராவது கொஞ்சம் பண்ணிக்கு போகிறாங்க? வரேன். உங்கள் அண்ணன் வேறு ஸ்கூலா? நீங்களும் தங்கச்சி மட்டும் கொஞ்சம் பண்ணி போகிறீங்களா? ஓகே ஓகே. இதெல்லாம் நாளாக அதுவே இடிஞ்சிருச்சிங்களா எப்படிங்க? ஓ மழை வந்ததுனால இடிஞ்சிருச்சிங்களா? இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆச்சுங்க பார்த்தலாம் வீடு? இது வீடுன்னா இது ஒரு 7-8 வருஷம் ஆச்சு. 7-8 இடிஞ்சு 7-8 வருஷம் ஆச்சுங்களா? இல்ல இப்போ அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம். 2 வருஷம் 3 வருஷம். இல்ல வீடு கீழே போயிட்டோம். சரிங்க. வீடு வந்து புதுசா கட்டலான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்கோம். ஓஹோ. இந்த வீடு கட்டி எவ்வளவு வருஷம் இருக்குங்க? இந்த வீடு கட்டி ஆமாங்க. இது கட்டி ஒரு 30-35 வருஷம் இருக்கு. ரொம்ப பழைய வீடு. குழந்தையா இருக்கும்போது கட்டின வீடு. எங்க அப்பாங்க வீடு தான். சரி சரிங்க. உங்க அப்பாவோட வீடுங்களா? ஓ சரி. இது அப்பாவோட வீடு, இது வந்து பெரியப்பாவோட வீடு. பெரியப்பா வீடுங்களா அதுங்க? யாரும் ஓ சரி. எங்க அண்ணா இருக்காரு, அவர் மேட்பாளையத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு வருவார், வாரத்துல ஒரு நாள் வருவார், போயிடுவாரு. ஓஹோ. நாங்க தான் இருந்தோம். ஓ நீங்க இது அண்ணாவோட வீட்டில் இருக்கீங்களாம்மா? ஓ இது அண்ணா வீடுங்களா? ஓ இப்போ உங்களுக்கு வந்து வீடு வந்து இப்போ கீழே கட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல வீடு எங்களுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க, வந்தாதான் கட்டணும். வீடு வந்திருக்குது, இனிமேல் தான் கட்ட போகிறாங்க. இப்போ வந்து இங்கே இருக்க இடிஞ்ச வீட்டில் இருக்க பொருளை எடுத்து பத்திரப்படுத்துறீங்க. அவ்வளோதான். இந்த ஓடு வீடெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பத்திரப்படுத்துறீங்க. சரி. இதெல்லாம் எடுத்துட்டு கீழே வந்து நாங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாங்க. ஓ சரிங்க. அவங்க வந்து சாலை போட்டிருக்காங்களா, அதனால அதுல ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடெல்லாம் கீழே எடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ. நாங்க இங்க கவர்மெண்ட் வீடு வந்தா கட்டிடலாம். ஓஹோ. நீங்க வந்து இங்கே கல்யாணம் பண்ணிருக்கீங்களாமா இல்ல வேற எங்கேயாவது? நான் கீழே மேற்பாளையம் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து நாவாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்கு. என்னம்மா வேலை செய்றீங்கம்மா? நாவாவில் சத்துணவுல வேலை செய்றேன். சத்துணவுல வேலை செய்றீங்களா? ஓகே சூப்பர். எவ்வளோம்மா மாசம் சம்பளம் உங்களுக்கு? மாசம் 2000 ரூபாய் தான் போட்டு தரேன். சத்துணவுல மாசம் 2000 தான் உங்களுக்கு சம்பளமா? ஓ 2000 எதுக்குமா பார்த்து? 2000னா நாங்க வந்து வீட்டுல தான் இப்போ பால்வாடி இடிஞ்சு போச்சுங்களா, அதனால வீட்டுல எங்க அம்மாவை செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். ஓஹோ. அது போக நீங்க அம்மாவை செய்து சும்மா இருக்கிறப்ப செஞ்சுக்கிட்டு ஏதோ கிடைக்கிறது இங்க காட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்துட்டு இப்போ எதுனால நான் வேணா எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றாங்க எல்லா விஷயத்துலயும். ஓகே. அதனால அவங்களுக்கு செஞ்சுக்கலான்ட்டு. ஓஹோ. உங்களுக்கு குழந்தைங்கம்மா? இது 2 பிள்ளைங்க ஒரு பையன். 2 பிள்ளை ஒரு பையங்களா? எல்லாம் படிக்கிறாங்களா இல்ல சின்னங்களா? கொஞ்சம் பண்ணையில படிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பண்ண படிச்சிருக்காங்க. கொஞ்சம் பண்ணையில தான். வீட்டுக்காரர் என்ன பண்றாங்கம்மா? அவர் தோப்புல வேலை பார்த்துட்டு இருக்காரு. தோப்பு எங்கீங்கம்மா? மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் தோப்புங்களா? ஓ நீங்க இருக்குது எல்லாமே மேட்டுப்பாளையம் தான்? இல்ல நாங்க இங்கே தான் இருக்கீங்களா? எங்க வீட்டுக்காரர் ஊருக்கே நான் போகவே மாட்டேன். இல்ல வீட்டுக்காரங்க தோப்புல வேலை செய்யறானா அங்கே தங்கி வேலை செய்யறாங்களா? அங்க தங்கி தான் வேலை செய்யறாரு. வீடு எல்லாமே இருக்கு. இருந்தாலும் நாங்க வந்து இங்க வேலை செய்யறதுனால எனக்கு இங்க தான் வசதியா இருக்கு. இங்கே இருந்துக்கிறேன். ஓஹோ. இங்கே ரேஷன் எல்லாமே பண்ணிட்டேன். ஓஹோ. ரேஷன்ல எங்கேங்கம்மா உங்களுக்கு கிடைக்குது? கொட்டகம்பை. இங்க தான் மொபைல் வண்டியில கொண்டு வந்து தராங்க. கொட்டகம்பையை இங்கே மொபைல் கொண்டு போடுறாங்களா? எங்கே வரைக்கும் வருமா? மட்டத்தை கொண்டு வந்து தருவாங்க. மேலே அந்த சுடுகாடு மட்டும் சொல்லுவாங்களா? இங்கே அரையூர் மட்டும் சுடுகாடு மாட்டோங்களா? அது அங்கே மேலே கொண்டு வருவாங்களா? அங்கேருந்து கொண்டு வருவாங்களா? வேற எப்படிம்மா வீட்டுக்காரர் அங்கே இருந்து பார்த்தோன்னா டெய்லி அதாவது வேலைக்கு அங்கே தங்கி இருந்து வேலை செய்கிறாரு, வாரத்துக்கு ஒரு டைம் இங்கே வந்துக்கிறாங்களா? அவர் வருவார் ஏதோ மாசத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா நாங்க போவோம். அப்படி அங்கே உங்களுக்கு சொந்தமாக வீடு இருக்குங்களா? வீடு இருக்கு. அங்கே கதிரகாளியம்மன் கோயில் போகிற வழியில் இருக்குது. ஓ என்ன ஊருங்கம்மா? சுக்காப்பிமேடு. சுக்கு காப்பி மேடு. சரி. அங்க இருந்து உள்ள ரோடு கட்டாயி போகும். குதிரமலைன்னு சொல்றாங்க. சரிங்க. ஆத்துக்கெல்லாம் பக்கம். சரிங்க. அங்கதான் சொந்த வீடு இருக்குங்களா? ஓ சரி. வீட்டுக்காரர் இல்லாம அங்கதான் இருக்காரு. ஓ அவங்க அப்பா எல்லாமே அங்க இருக்காங்க. நான் வந்து இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே. வருவாரு, ஏதோ டைம் வருவாரு. தோட்ட வேலை தான் இங்க இருக்க எல்லாருக்குமே. தோட்ட வேலை தான் மெயினா. தோட்ட வேலை தான். சரி. நாங்களும் அப்படிதான் ஊரே சுத்துற வேண்டியது. ஊரே என்ன பண்றதுங்க, பொழைச்சிக்கணுமா எப்படியாவது. சரி. சரிம்மா கீழே அப்படியே பார்க்கங்க. எதுமா உங்க குழந்தை? இதெல்லாம் உங்க குழந்தைங்களா? இதெல்லாம் என் குழந்தை தான். சரி. இது அங்க ஒன்று விளையாடுது. வேலை செஞ்சுட்டு வந்தோம்னா அதனாலதான் இப்படி. சரிங்க. பரவாயில்லைங்க, இருக்கிற நேச்சுரலா தானுங்க. வேலை குருமளவு பறிச்சுட்டு. சரிங்க. 2 பேர் கீழே தான் பொறிச்சிட்டு. அப்படிங்களா? சரி. சரிங்கம்மா நல்லது. நீங்கள் கீழேங்களா? என்ன அவ்வளோ மேலேங்களா? கீழே இருக்குங்களா? வாங்க நடங்க.
ஆ சார் இங்கே இதெல்லாம் வந்து வலிக்க விட்டுரும் போல இருக்குங்க. இதெல்லாம் எப்படி நடக்கிறாங்க? அதான் போனோம். ஆ இதெல்லாம் காப்பி தரீங்களாண்ணா? ஃபுல்லாக காப்பி தரீங்க. இதெல்லாம் காப்பி தோட்டம் எது வரைக்கும் இருக்குண்ணா? கீழே தோட்டம் அது கீழே கீழே தெரியுங்களா? காஞ்ச மரம் இல்லையா? காஞ்ச மரம். ஆமாம் ஆமாம். அது வரைக்கும் அங்கே கீழே அந்த காஞ்ச மரம் இருக்குது, அது வரைக்கும் இருக்குங்களா? இருக்கும். கீழே போனால் அது பாறை. ஓ அது கீழே பாருங்களா? ஓ சும்மா மரம் இருக்கு. ஓ இந்த இடத்துல அந்த காஞ்ச மரம்லாம் தெரியுதுங்க. அது வரைக்குங்களா? அது வரைக்கும். ஓ அதுக்கு கீழே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டு. ஃபாரஸ்ட் கிடையாது, ரெவன்யூ தான். செய்ய முடியாது. பாறை அது. ஓ பாருங்களா? பாறை அது. ஓஹோ. அவன் தான் செடி நல்லா போட்டு வைக்க முடியாது. ஓஹோ. எங்கே அப்போ அங்கேருந்து எப்படி மேலையெல்லாம் தூக்கிட்டு வந்துடுவாங்களா? தூக்கிட்டு தான் வரணும். தொழிலாத. ஓ சரி. வீடு அண்ணன் வீட்டு அது. ம் இதுதான் பெரிய அண்ணா வீடு. பெரிய அண்ணன் வீடுங்களா? இது வந்து இது அண்ணா அது சின்ன அண்ணா வீடு. சரிங்க. அது அண்ணாவோட தோட்டம். சின்ன அண்ணாவோட தோட்டம். வீடு கட்டுறதுக்கு ரெடி பண்ணிட்டீங்களா? ஓ இங்கீங்களா? இறக்கல. சரி நடங்க பார்க்கலாம். அண்ணாக்குங்களா? இப்போ மேலே இருந்தங்க ஓடெல்லாம் வந்து இங்கே தான் கொண்டு வந்தாங்களா சுமந்து? ஓ அது கீழே. ஓ அங்கே கீழே நான் பார்த்தது கீழே. ஓகே. இது வந்து வீடு கட்டுறீங்க, புது வீடு கட்டுறீங்களா இங்கே? ஓ சரிங்க. வீடு வந்து 6 மாதம் சார். ஆர்டர் ஆயிடுச்சுங்க. 1 வருஷம் ஆச்சு. அப்படிங்களா? இன்னும் வேலை செய்ய ஆரம்பிக்கல. கல்லெல்லாம் கொண்டு இறக்கிட்டாங்க போல இருக்குங்க. ஆமாங்க. ஓஹோ. தூக்கிட்டு வந்தாங்களா? ஓ சம்மந்து கொண்டு வந்தாங்களா அதெல்லாம் அங்கேருந்து? ஓ அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளேருந்து. சரி. ஏதோ பேஸ்மெண்ட்டை போட்டு அப்படியே நிற்கிது போல இருக்குங்க. இந்த வழி வந்து அந்த வெட்டின வழிங்களா? வெட்டின வழி இங்கே வருதுங்களா? ஓ அந்த வண்டி வந்து மேலே வந்து திருப்பணும்ல அங்கே அந்த வழிங்களா? ஓ சரி. தோட்டம். சரி. சுத்தமாக தோட்டம். ஓ இங்கே கீழே ஒரு வீடு இருக்குங்களா? அதான் அண்ணா வீடுங்களா? அவருக்கு தான் இங்கே வீடு ஆகுதுங்களா? சரி. அவர் பேர் ராமனுங்களா? மேலே பார்த்துட்டு தான் வந்தேன். மேலே போயிட்டார் அவர். சுத்தமே வந்து தம்பியோட இடம். ஓ தம்பி இடங்களா? நான் வந்ததுமே மேலே வந்து பார்த்தேன், மேலே போயிட்டு இருந்தார் பார்த்தேன் ராமன் இல்லைங்களா? சரி. இதுதான் வீடு அது. பார்க்கலாம். சரி குழந்தைங்க பார்க்கலாம். குழந்தைகளாக இருக்காங்க போல, பார்த்து வரலாம். வரேங்க நடங்க வரேங்க. அண்ணிங்களா? அம்மா நல்லா இருக்கீங்களா? என்ன அதுக்குள்ள மறந்துட்டீங்க? எனக்கு ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம் போன வருஷம் வந்தேன் இல்லைங்க. கரெக்டுமா.
மலையில் நீங்கள் கூட காக்கா கூட்டுக்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து நீங்கள் அண்ணாலாம் வீட்டில் குழந்தைங்களாம் போனீங்களா நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்கே கூட நான் தனியாக நடந்து போயிட்டு இருந்தேன் இல்லைங்க ஞாபகம் இருக்குங்களா? சரி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்கம்மா. கரெக்ட் சூப்பர். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுமா, இல்லை வெயில இப்போ அடிக்கிறப்பெல்லாம் எப்படி இருக்கான்னு பார்க்கலாம் வந்தேங்க. இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. சரி திருப்பி ஒரு டைம் அப்படிலாம் பார்க்கலான்னு வந்தேங்கம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா? சரிங்கம்மா. எல்லாம் உங்களுக்கு வீடு மேலே ஆகுதுங்களாம்மா? இங்கே கட்டுறீங்களாம்மா? ஓ சரிங்க. அங்கே காரமல்ல வெயில் இல்லைங்களா? வெயில் சரியான வெயிலுங்கம்மா. இது பரவாயில்லைங்க. ஐயோ ரொம்ப கஷ்டங்க. எனக்கு பொறுத்தளவுக்கு இங்கெல்லாம் பரவாயில்லன்னு தோணுது. காரமடையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்நேரத்துக்கு வெளியே வரவே முடியாதும்மா. வெளியெல்லாம் வண்டியில் வர முடியாது, நடந்து வர முடியாது, அனல் அடிக்குது காற்று. இது என்ன சார் நம்மளுக்கு? காரமடை ஜெய் ஸ்ட்ரிப்புமா. ஆமாம் ஆமாம் அடித்தா வருங்க. அதாவது வீடெல்லாம் புதுசாக ஆகுதுன்னாங்க. அது போக ரோடெல்லாம் புதுசாக இப்போ வெட்டியிருக்கேன்னு சொன்னாங்க. ஏதோ இந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. ஏன்னா கடைசியாக வரும்போது பார்த்தோன்னா வந்து மேலேருந்து நடந்து வந்தோம்ல, அந்த வழி தான் வந்தேன். அப்போல்லாம் மேலே போகிறதுக்கு கஷ்டம், ரேஷன் பொருள் கொண்டு வர முடியல, குழந்தைகளாம் போகிறது வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொன்னாங்க. இப்போ ரோடு வெட்டியிருக்காங்க, நல்ல விஷயம். நான் கேள்விப்பட்டேங்க. பைக்கில் வந்தோம்மா. அந்த வெட்டின வழியெல்லாம் பார்த்துட்டு இந்த ஊரெல்லாம் பார்த்து போகலான்னு வந்தேங்க. ஹாய், என்ன படிக்கிறீங்க? 5th. உங்கள் பேர்? லோகேஸ்வரன். எந்த ஸ்கூலு? நாவாவா? மேக்ஸிமம் எல்லாருமே லாவா தானா? எல்லாமே நாவாவா? நாவா பிள்ளைங்கனால வண்டி வருது. கொஞ்சம் ஹாஸ்டலில் தான் என் பொண்ணுங்கள 2 பேருமே ஹாஸ்டலில் தான் படிச்சேன். சரி சரிங்க. இவன் மட்டும் தான் சின்னதாக இருக்கான்ட்டு போயிட்டு வரேன். அப்படிங்களா? ஓ, மற்றவங்களாம் ஹாஸ்டலில் இருந்துக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் பொண்ணு காலேஜ் படிக்கணும் ஊட்டிலீங்களா? என்ன படிக்குமா? அவ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறா. கம்ப்யூட்டர் சயின்ஸா? சூப்பர். ஓகே. சின்னவா 11th. 11ங்களா? எழுதுறானா? ஓஹோ சரி. வீடெல்லாம் இப்போல்லாம் புதுசாக ஆகுதுன்னாங்க. உங்களுக்கு இந்த வீடு ஆகுதுங்களாம்மா? கட்டுறீங்க? அது ரொம்ப நாள் ஆச்சுங்கண்ணா, 2-3 வருஷம் ஆச்சுங்கண்ணா. சரிங்க. அது ரோடுல அப்படியே போட்டு வச்சாச்சு. இனிமேல தான் ஸ்டெப் எடுக்கிறாங்களோ என்னமோ தெரியலங்கண்ணா. சரி இப்போதான் ரோடு ஆயிருக்குது. இப்போதான் ஆயிருக்கு. இனிமேல் ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சாகூர் வந்தாரு, சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பார்த்துங்க, நான் கட்டி கொடுக்குறேன் பார்த்து. ஓ சரி. பரவாயில்ல, ரோடு ஆசனவே கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும். பரவாயில்லைங்கம்மா, பரவாயில்ல. எதை பாரு, அதனால தான் அப்படி நிழல் கொஞ்சம் நின்று வருமா. தண்ணி வேணா கொடுங்கம்மா, தண்ணி கொடுங்க. ஏன்னா வெயிலுக்கு எவ்வளோ வேணால் தண்ணி வேணால் குடிக்கலாம். ஏன்னா தண்ணி தான் மெயின். இதுக்கு கீழே நேராக நான் 2 வீடு பார்த்தேன். அதான் இல்லைங்களா? அந்த வீடு அதை பார்த்து வந்துட்டேன். கொஞ்சம் தூரம் தான். அதான் கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கேன். இதில் இந்த வழியில் அப்படியே நடந்து போயிருக்கேன். ஆமாம், அப்போ இந்த வழியிலேயே தான் நடந்து போனேங்க. காப்ஸ் போடுறேங்க. என்ன வேணாம்மா பரவாயில்லம்மா, வெயில். தோட்டத்தில் இப்போ என்னென்ன இருக்குங்கம்மா? காப்பி முடிஞ்சுங்க. வேற என்ன இப்போ என்ன இருக்குங்க? குருமிளகுங்க மட்டும்தான், வேற எதுவும் இல்லைப்பா. சரி, வந்து ஒரு மாதம் 2 மாதம் இருக்கும், அவ்வளோதான். குருமிளகு 2 மாதம் இருக்குங்க. இப்போ குருமிளகு என்ன ரேட்டுக்கு போகுதுமா? எப்படி கொடுக்குறேன்னு தெரியல. 400 450 ரூபா கொடுக்குறாங்க. ஓ, இந்த வருஷம் 900 ரூபா வந்துருக்குன்னு சொல்றாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஓஹோ. ஆனால் வருஷம் ரேட்டு மாறும். ஓ, இந்த வருஷம் காப்பிக்கெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லைங்களா? ரேட்டு பரவாயில்லைங்களா? ஓ, காப்பி இப்போ முடிஞ்சுது, சீசன் முடிச்சு. சரிங்க. டிசம்பரோட காப்பி முடிச்சுங்களா? இப்போ அடுத்தது குருமிளகு. அடுத்து என்ன வருங்கம்மா? அடுத்து பஞ்சு. அடுத்து பலாப்பழங்களா? பலாப்பழம் முடிஞ்சுன்னா அடுத்து திருப்பி காப்பி ஆரம்பிச்சிடும். ஓ, வருஷத்துக்கு ஒன்று பார்த்தா மாறிட்டே இருக்கும். ஆனால் எல்லாமே இந்த வருஷத்துக்கு ஒரு இது விளைச்சல் தான். சரிங்க. உங்களுக்கு எவ்வளோ தோட்டம் எவ்வளோ இருக்குமா? 2 ஏக்கரா இருக்குங்க. ஓ, 2 ஏக்கரில் எல்லாம் என்னென்ன இருக்குங்க? சைப்பர் மரம். சரி, அண்ணா நான் பார்த்தேன். நான் வரும்போது மேலே போயிட்டு இருந்தாரு. அதான் சொன்னார், சொல்லிட்டு தான் போனாருங்க. மேலே போகிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனார். பார்த்தேன், பாதை மேலே கேட்டால் ஞாபகம் வந்துருச்சு. கேட்டேன், நல்லா ஞாபகம் இருக்குங்க அப்படின்னாரு. பார்த்து பேசி தான் வந்தாங்களா? சரி. சரிம்மா, மெயினாக இந்த வெட்டின ரோடு, இந்த வீடெல்லாம் அப்படி பார்க்கலான்னு தான் மெயினாக வந்தேங்கம்மா. பார்த்தபடியே உங்களெல்லாம் பேசிட்டு உடனே போகலான்னு தான் வந்தேன். சரிங்கம்மா, வரேங்கம்மா. சரிங்க, பரவாயில்லைங்க. சரி, பாய்.
இதிலே போகலாங்க மேடம். ஓகே மக்களே, நம்ம இப்போ இங்கேருந்து அப்படியே இப்போ வந்த வழியில் இதில் மேலே போகிறோம். மேலே போய் இந்த கிராமத்துக்கு புதுசாக வந்து ஒரு மண் ரோடு வெட்டியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த மண் ரோட்டில் நம்ம பயணம் பண்ணி வந்து இந்த கிராமத்தில் இருக்க மக்கள்கிட்ட இந்த கிராமத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. இங்கேருந்து இப்போ நான் வந்து மேலே போகிறேன். அங்கே வந்து நம்ம நண்பர் ராமர் ஒருத்தர் இருக்கார். ராமன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்து ரெடியாக இருக்குன்னு சொன்னார். ஸோ அவரை கூட்டிகிட்டு நான் இந்த மண் ரோட்டில் பயணம் பண்ணி இங்கே புதுசாக விட்டுருக்க மண் ரோட்டில் பயணம் பண்ணி இந்த வீடுகள் இருக்கிற பகுதிக்கு வரப்போகிறேங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ இங்கேருந்து அப்படியே நான் மேலே போகிறேன். மேலே ஏற வழியெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஓரளவுக்கு எப்படியே மேனேஜ் பண்ணி வந்துடலாம். இதுக்கு மேலே நடந்து போகிற வழி தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப ஆபத்தான வழி. நல்லா மூச்சு வாங்குது. ஆனால் நல்லா மேடு. நல்லா நம்ம உடம்போடு இருக்கோம். நல்லா ஒரு தொப்பையோடு இருக்கும். கொலஸ்ட்ராலும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மலை மேட்டிலலாம் நடக்க முடியல. ரொம்ப மூச்சு வாங்குதுங்க. வா, மேலே ஏற முடியலைங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இன்னும் ரொம்ப தூரம் ஏறணும். மெல்லமாக ஏறலாம். அப்போ தான் ஈஸியாக நம்மளால் ஏற முடியும். பாருங்க, நல்லா மலையோட இறக்கத்துலேருந்து இதை மேலே மேடில் ஏறிட்டுருக்கேன். நல்லா மூச்சு வாங்கிடுச்சு, வேத்து ஒழுகிருச்சு.
நின்று தான் மேலே ஏறுறாங்க. ஏன்னா கண்டினியூஸாக ஏற முடியல. ஒரு முக்கால்வாசி வழி ஏறிட்டேன். ஒரு கால்வாசி மேலே ஏறணுங்க. ஓகே, அப்படியே மெல்லமாக மேலே ஏறிடலாம். ஒரு 25-30 ஸ்டெப்பு தாங்க. மேலே ஏறினோம்னா மேலே போயிடலாம். மெல்லமாக நடக்கணும். அப்படியே மேலே வந்தாச்சு. இங்கே தான் வந்து ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது. இங்கேருந்து நம்ம வண்டி எடுத்துகிட்டு பயணம் பண்ண போகிறோம். பயணம் பண்ணி நம்ம இப்போ பார்த்தோம் பார்த்திங்களா, 15 வீடுகள் இருக்கிற பகுதிக்கு பயணம் பண்ணி அங்கே புதுசாக வெட்டியிருக்க மண் ரோட்டில் பயணம் பண்ணி அங்கே இருக்கிற வீடுகளையும் அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்தை பற்றியும் அந்த மக்களோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவாக நம்ம பார்க்கலாங்க. ஓகேங்க, நன்றிங்க.
அடுத்த வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம்.